Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோ பார்த்தனா இப்போ எல்லாரும் most of the people யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா OS Windows 10 OS தான் யூஸ் பண்ணிருக்கோம். லேப்டாப் ஆட்டும் டெஸ்க்டாப் ஆட்டும் Windows 10 OS தான் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். most of the peoples வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி Windows 10 க்கு முன்னாடி 8.1 அதுக்கு முன்னாடி Windows 7 ஒரு OS இருந்துச்சு. எல்லாத்துக்குமே தெரியும். பட் most of the peoples யாருமே யூஸ் பண்ணிட்டு வந்திருக்க மாட்டீங்க. அதாவது நாங்க வந்து பாத்தீங்கன்னா Windows 7 8 8.1 10 அப்படி வந்து அப்கிரேட் ஆகி வந்திருப்போம். அண்ட் இப்போ இருக்க ஜெனரேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாவே இப்ப வர லேட்டஸ்ட் எல்லா லேப்டாப் அண்ட் டெஸ்க்டாப் ஆட்டும் வந்து பாத்தீங்கன்னா Windows 10 தான் எல்லாரும் யூஸ் பண்ணிருக்காங்க. most of the peoples and Windows 7 வந்து சப்போர்ட் வந்து நிறுத்திட்டாங்க. அப்படி அந்த Windows 7 சப்போர்ட் நிறுத்தினாலும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்போம். அதுதான் இருக்குல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் யூசர் ஃப்ரெண்ட்லி OS னு கூட சொல்லலாம். சோ எத்தனை பேர் Windows 7 யூஸ் பண்ணிட்டு அப்படியே அப்கிரேட் வெர்ஷன்ல வந்து வந்திருக்கீங்க and எத்தனை பேர் வந்து ஸ்ட்ரைட்டா Windows 10 OS க்கு ஜம்ப் ஆகி வந்திருக்கீங்க கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. அன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா Windows 7 ல அந்த டிஃபால்ட்டா இருக்க கேம்ஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த செஸ் ஆட்டும் solitaire ஆட்டும் இந்த மாதிரி ஏகப்பட்ட கேம்ஸ் அதுல வந்து டிஃபால்ட்டா இருந்திருக்கும். நம்ம ஃப்ரீ டைம்ல நான் வந்து காலேஜ் படிக்கும்போதும் நம்ம ஸ்கூல்ல கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு போறதாட்டும் நமக்கு ஃப்ரீ டைம் வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த கேம்ஸ் எல்லாம் வந்து விளையாடி இருக்கேன். நீங்க எத்தனை பேர் அந்த கேம்ஸ் எல்லாமே விளையாடி இருக்கீங்க கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இப்போ பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா Windows 10 ல வந்து அந்த Windows 7 கேம்ஸ் எல்லாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண சொல்லி வந்து பாப்போம். சோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பட்சத்துல வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ போறதுக்கு நீங்க நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போற ஒவ்வொரு வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே இந்த பேஜ் உங்களுக்கு வந்து அபிஷியலா வந்து கூட்டிட்டு போகும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த கேம்க்கு என்னென்ன கேம்ஸ் எல்லாம் இருக்கு எப்படி செட்டப் பண்ணனும் எவ்வளவு கேம்ஸ் எல்லாம் வந்து ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த பேஜ் நான் வந்து டைரக்ட் லிங்க் கொடுத்தறேன். கிளிக் பண்ணீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் வந்து கேட்கும். நீங்க இத கிளிக் பண்ணீங்கன்னா 147 MB க்கு வந்து டைரக்ட்டா வந்து டவுன்லோட் ஆகும். சோ நெக்ஸ்ட் இந்த பேஜ்க்குள்ள போகாது. ஸ்ட்ரைட்டா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிரும். கிட்டத்தட்ட 147 MB நான் வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். சோ நீங்களும் டவுன்லோட் பண்ணிருங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட அபிஷியல் நான் வந்து எங்க வச்சிருக்கேன் சோ இங்க இருக்கு. சோ இப்போ அந்த Windows 7 கேம்ஸ் அந்த ஃபோல்டர் வந்து நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணனும் அந்த ஃபோல்டர் ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். Windows 7 games for Windows 10 and 8. அதாவது இந்த கேமர் செட்டப் வந்து பாத்தீங்கன்னா Windows 10 ஆப்பரேட்டிங் சிஸ்டம் and 8 ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ரெண்டுக்குமே வந்து வர்க் ஆகும். சோ இத வந்து நீங்க கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம். ஒரு பாப்அப் விண்டோ கேட்கும். அதில் எஸ் கொடுத்துங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பாப்அப் விண்டோ வருது. அதில் வந்து லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிங்க. இங்கிலீஷ் ஓகே. இப்போ வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா Windows 7 games for Windows 10 and 8 நமக்கு வந்து ஆப்ஷன் வந்து ஷோ ஆயிடுச்சு. ஸோ இப்போ செட்டப் பேஜ் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கேம்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன கேம்ஸ் வேணும்னு சொல்லி நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ ஸ்பேஸ் ரெக்வயர்ட் எல்லா டீடைல்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்கு பார்த்தீங்களா. இதில் இந்த கேம்ஸ் எல்லாம் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். இதெல்லாம் யூஸ் பண்ண தெரியாதுன்னா நீங்கள் டேரெக்டாக அன்கிளிக் பண்ண அந்த கேம் வந்து இன்ஸ்டால் ஆகாது. இப்போ எதாவது வேணுமோ டிக் பண்ணிட்டு அன்டிக் பண்ணிட்டு நீங்கள் இன்ஸ்டால் கொடுங்க. ஸோ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இன்ஸ்டால் ஆனவொடனே இங்கே இந்த அன்டிக் பேஜ் இருக்கு பார்த்தீங்களா. இதை வந்து நீங்கள் அன்டிக் பண்ணிருங்க. டிக்கில் இருக்கும். அன்டிக் பண்ணிருங்க. அன்டிக் பண்ணிட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான் நம்ம ஃபைலை வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம டவுன்லோட் பண்ண வச்சுலாம். ஸோ உங்களோட சர்ச் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து செஸ் சொல்லி டைப் பண்ணுறேன். நீங்களே வந்து பார்க்கலாம் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணலாம். ஸோ நமக்கு அந்த Windows 7 ஓப்பன் பண்ணால் இப்படி தான் நமக்கு கேட்கும். ஸோ Windows 7 யூஸ் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பேஜ் ஞாபகம் இருக்கும். ஸ்டார்டிங்கில் நமக்கு கேட்கும் பிகினரா இன்டர்மீடியட் அட்வான்ஸ்டா எந்த மெத்தட் வந்து உங்களுக்கு வேணும் ப்ளே பண்ண விரும்புறீங்கன்னு கேட்பாங்க. நம்ம எப்பவுமே பிகினர் தான். ஸோ லெவல் 2 வந்து நமக்கு வரும். கிளிக் பண்ணிட்டோம்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு ப்ளே அது டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம கேம் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூவ் பண்ணிடலாம். ஸோ மூவ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் நல்லா இருக்கே. ஸோ இது ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். Windows 10 வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா Windows 7 இருந்து ஸ்ட்ரைட்டா Windows 10 இந்த கேம் முழுக்க யூஸ் பண்றது ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸா தான் இருக்கும். ஏன்னா Windows 7 நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து மிக ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி ஒரு OS. இதுவும் நல்ல OS தான். நான் வந்து தப்பு எதுவும் சொல்ல கிடையாது. பட் அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ பேசிக் பிகினர்ஸ் வரவங்களுக்கு இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். நான் சொன்ன மாதிரி வந்து Windows 7 ஓல்டு யூஸ் பண்ணிட்டு இந்த கேம்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ நமக்கு அவங்க பொழுதுபோக்கே இந்த கேம்ஸ் தான் சொல்லலாம். ஸோ எத்தனை பேர் இந்த கேம்ஸ் எல்லாம் விளையாடிருக்கீங்க அண்ட் எத்தனை பேர் இப்போ புதுசா வந்து பாக்குறீங்க கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் போய் ட்ரை பண்ணி பாருங்க. எல்லா கேம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து கேம் பார்த்தீங்கன்னா வந்து solitaire அந்த கேம் வந்து டைப் பண்ணுவோம். நீங்களும் வந்து பார்க்கலாம். ஸோ அது இருக்கு. நம்ம அதை ஓப்பன் பண்ணல. ஏதோ ஒரு கேம்ஸ் வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த கொடுத்துருந்த கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் 10 கேம்ஸ் பக்கத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கேம்ஸ் எல்லாமே வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும். நீங்கள் ஒவ்வொன்றா வந்து கிளிக் பண்ணி உங்களோட ஃப்ரீ டைம் வந்து செக் பண்ணி கேம் வந்து விளையாடி பார்த்துட்டு எப்படி கொஞ்சம் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அதையும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ வந்து ஃபைனலாக வந்து பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? Windows 7 கேம்ஸை வந்து Windows 10 இன்ஸ்டால் பண்ணி வந்து நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்ச கதை ஃப்ரீ டைம்ல எப்போ வச்சு நம்ம அந்த பழைய நினைவுகள் எல்லாமே நமக்கு வந்து அந்த லைக் வந்து போயிட்டு வரும். அது செஸ் கேம் விளையாடுறது
சாலிட்டரி நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஜாலியாக பண்ணதெல்லாம் நமக்கு ஞாபகம் வந்து போகும். ஸோ நீங்கள் விண்டோஸ் 7 யூஸ் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அந்த மெமரிஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியும். விண்டோஸ் 10 யூஸ் பண்ணுறவங்களுக்கு அதெல்லாம் வந்து தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். விண்டோஸ் 7 அந்த கேம்ஸ்லாம் ரொம்ப பாப்புலரான கேம்ஸ், அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கல, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். விளையாடி பார்த்து எப்படின்னு சொல்லி கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ வந்து இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணிங்கன்னா ரொம்பவே நன்றி. அண்ட் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. இது போன ஒரு அற்புதமான வீடியோக்கெல்லாம் நாங்கள் போட்டோன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ மீண்டும் ஒரு நாள் உங்களை சந்திக்கிறேன்.